இன்றைக்கு அதாவது நம்ம தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட 7 சபைகளை குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த 7 சபை முடிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் என்னென்னா, 7 சபையும் மனப்பாடமாக சொல்லணும். எப்படி? எபேசு சபை, சிவன்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கியா சபை. உங்களுக்கு இப்போவுமே தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு பரவாயில்ல. இந்த 7 சபை என்ன பண்ணணும்? முடித்த பிறகு மனப்பாடமாக நீங்கள் சொல்லணும். நாங்கள் வந்தால் தானே அந்த டைமில் நினச்சிட்ருக்கீங்களாக்கும் அப்படிங்கிறீங்கள. ஆமாம், அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த 7 சபையும் வரிசையாக உங்களை சொல்லுவேன். சபை கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா 7 சபையும் பேசுகிறோம் பார்த்தீங்களா, நீங்கள் அதை மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். சிலதெல்லாம் நமக்கு தெரியணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைனா அது யாராவது ஒரு பிரசங்கர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. என்னை பார்த்து, பாஸ் உங்களுக்கு தெரியாதா? இவங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, பாசுக்கே சரியாக தெரியாது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதனால் அது என்னை மாட்ட வச்சிடக்கூடாது. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. என்ன செய்யுங்க? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஏமா சின்ன பிள்ளைங்கள மனப்பாடம் பண்ணி வரீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். எபேசு சபையை பற்றி பார்த்தோம். எபேசு சபைக்கு கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்தினார், என்ன பாராட்டுதல், என்ன குறை, என்ன நீ என்ன செய்யணும், அப்படி ஜெயம் கொண்டவர்களாக இருந்தால் உனக்கு என்ன தருவேன். சிமர்னா சபைக்கு ஆண்டவர் சொன்னார், தன்னை வெளிப்படுத்தினார், அடுத்தது பாராட்டினார், குறைகளை சொன்னார், எப்படி என்ன செய்யணும்னு சொன்னார், அப்புறம் வெகுமதி அல்லது என்ன கொடுப்பேன் அப்படின்னு அந்த ப்ராமிஸ் வாக்குத்தத்தத்தை சொன்னார். இப்போ இன்றைக்கு பார்க்கிறது பெர்கமு சபை. எபேசு சபைக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார்? தன்னுடைய வலதுகரத்தில் 7 நட்சத்திரங்களை உடையவராக 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவராக தன்னை வெளிப்படுத்தினார். சிவன்னா சபைக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தும் பிழைத்தவருமாகிய அப்படின்னு வெளிப்படுத்தினார். ப்ராமிஸும் அவருக்கு சொன்னார். பெர்கமு சபைக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், ஏன் ஆண்டவர் அப்படிலாம் வெளிப்படுத்துகிறார், ஒவ்வொரு சபைக்கு அப்படி வெளிப்படுத்துகிறான்னா அதில் உள்ளான ஒரு அர்த்தம் உண்டு. நீங்கள் இந்த 7 சபையை பேசும்பொழுது அந்த சபையின் நிலையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும், சபையின் தன்மையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சபையில் இருக்கிற பாராட்டக்கூடியது நம்ம சபையில் இருக்குதா, அந்த சபையில் சொல்லக்கூடிய அந்த குறைகள் நம் சபையில் இருக்கிறதா, அந்த சபையில் எதை செய்யக்கூடாது எப்படி இருக்கணும்னு சொன்னது நம்ம சபையில் செய்கிறோமா, அந்த சபையில் கொடுத்த வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதம் என்ன நம்ம சபைக்கு அது எனக்கு அது கிடைக்குமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்கணும். சரி, முதலாவது இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பெர்கமு சபை என்பது, மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு சபையும் அது சபையின் பெயர் அல்ல, பட்டணத்தின் பெயரினால் அழைக்கப்படுகிறது. எப்படி? ஒரு பட்டணத்தின் பெயரால். எபேசு என்கிற பட்டணம், அந்த பட்டணத்தில் சபை இருந்தபடினால் எபேசு சபை. சிமிர்னா என்கிற பட்டணம், அந்த பட்டணத்தில் அந்த சபை இருந்தபடினா சிமிர்னா என்று அழைக்கப்படுகிறது. பெர்கமு என்கிறது பட்டணம், அந்த பட்டணத்தில் அந்த சபை இருந்தபடினால் பெர்கமு சபை என்று அழைக்கப்படுகிறது. சரி, ஒவ்வொரு பட்டணத்தையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம். இப்போ இந்த பட்டணம் பெர்கமு பட்டணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, பெர்கமு நகரத்தை பற்றி சில தகவல்கள். அது ஒரு செல்வ சிறப்பான நகரமாக, நல்ல செல்வாக்குள்ள ஒரு நகரம் ஒன்று. ரெண்டாவது, மதங்களுக்கு மையமான இடமாகவும் பல கோயில்கள் உள்ள நகரம். பல மதங்களுக்கு மையமான சென்டர் பிளேஸ் எது? பெர்கமு பட்டணம். பல கோயில்கள் உள்ள நகரம், பல மதங்களுக்கு என்னவா இருக்குது, அது சென்டராக இருக்குது பெர்கமு. இதன் தவறான மத கோட்பாடுகளை அறிந்த இயேசு இந்த பெர்கமு பட்டணத்தில் இருக்கக்கூடிய தவறான மத கோட்பாடுகளை கர்த்தர் அறிந்திருந்தபடினால் இந்த நகரை சாத்தானின் இருப்பிடம் என்று அழைக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2:13 பார்க்கிறோம். ரொம்ப அந்த இதை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், வசனத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பெர்கமு நகரம் சிமிர்னா பட்டணத்திலிருந்து நேர் வடக்காய்
50 மைல் தொலைவில் வட்ட வடிவமாய் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பட்டணம். நீங்கள் பார்த்துக்கணும் பாஸ்டர், நீங்கள் போய் இங்கே அளந்து பார்த்துட்டு வந்தீங்களா? 50 மைல் இருக்குது, இங்கே 40ங்கிறீங்களே. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக. சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க 38ம்பாங்க, 40ங்கிறதுக்கு 38ம்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக. அப்போது இது சிமிர்னாவுக்கு நேர் வடக்கு 50 மைல் தொலைவில் வட்ட வடிவமாய் உயர்ந்த ஒரு அழகிய பீடபூமியில் மேல் பெர்கமு அலங்காரமாய் அமைக்கப்பட்டிருந்தது. ராஜரீக நகரம் என்று புகழ் பெற்றிருந்தது. என்ன புகழ் பெற்றிருந்தது? ராஜரீக நகரம் என்று புகழ் பெற்றிருந்தது. சரி, இந்த பெர்கமு ஆசியாவினுடைய, அந்த காலத்தில் ஆசியாவின் ஒரு தலைநகராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே பிரசித்தி பெற்ற அரசர் பலர் அங்கே தங்கி ஆண்டு வந்தனர். அது மட்டுமல்ல, விஞ்ஞானம், மருத்துவம் இதிலெல்லாம் அது முதலிடம் பெற்றது. விஞ்ஞானத்திலையும் மருத்துவத்திலும் முதலிடம் பெற்றிருந்தது. அது மட்டுமல்ல, அங்குள்ள ஒரு நூல் நிலையம், அங்கே ஒரு லைப்ரரி. அப்போவே லைப்ரரி பாருங்க, 2 லட்சம் புத்தகம் இருந்துச்சான். 2 லட்சம் எங்க எப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். தப்பா போச்சோ சொன்னது? 2 லட்சம் புத்தகம் அந்த நூல் நிலையத்தில், லைப்ரரியில் இருக்குது. நீங்கள் லைப்ரரி பார்த்துருக்கீங்களா? நம்ம இதில் உடல்பட்டில் 2 லைப்ரரி. லைப்ரரிக்கு யாருக்காவது போகிற பழக்கம் இருக்க? போயிருக்கீங்களா? என் பாஸ், நாங்கள் சர்ச்சுக்கு வர்றதே பெரிய காரியம், இதில் வரல லைப்ரரிக்கு போயிருக்கீங்கன்னா கேட்குறீங்களா? சரி, லைப்ரரிக்கு போகிறதால நல்ல பழக்கம். சரி, ஒரு முறை லைப்ரரிக்கு போயிட்டு பிரதர் சகாயம், அவங்க எவாஞ்சலிஸ்ட், ஊழியம் செய்கிறவர், நம்ம சபையில் இருக்கக்கூடியவர், இப்பவும் வந்திருக்காங்க. என்கிட்ட ஒரு 100 சிறந்த தலைவர்கள்ங்கிற ஒரு புக்கை கொண்டு கொடுத்தார். பாஸ்டர் படித்து பாருங்க, உலகத்தில் முதல இடம் பெற்றவன் யார் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை போட்டிருந்தது, ஒரு விஞ்ஞானியை போட்டிருந்தது, இயேசுவை போட்டிருந்தது. இப்படி நிறைய குறிப்பெடுத்தேன். அந்த லைப்ரரி புக்கில் நிறைய குறிப்பெடுத்துட்டு அவருக்கு திரும்ப கொடுத்தேன். நல்ல புக்ஸ் எல்லாம் இருக்கும். லைப்ரரி போய் உட்கார்ந்து படிப்பது நல்ல பழக்கம். சரி, அதே மாதிரி பெர்கமு பட்டணத்தில் ஒரு லைப்ரரி, அதாவது நூல் நிலையம் இருந்திருக்குது. 2 லட்சம் புக் இருந்திருக்குதான். இந்த மாதிரி புக் இல்லை, ஏன்னா அப்போல்லாம் பிரிண்ட் பண்ண முடியாதுல்ல. கையால் எழுதப்பட்டது. அதாவது தோல் சுருள் அல்லது பப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு நாணல் புல்லுனால் பதப்படுத்தப்பட்டு எழுதப்பட்டது. கையினால், மையினால், கையினால் எழுதப்பட்ட அப்படிப்பட்ட புத்தக சுருள்கள். 2 லட்சம் புக்கு இருந்த ஒரு பெரிய லைப்ரரி. உலகத்திலே அது 2வது இடமோ என்னமோ வகிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு லைப்ரரி அங்கே இருந்தது. அது மட்டுமல்ல, ரோம அரசனின் பிரதிநிதி ஒருவன் அங்கிருந்தான். ஒரு ரோம அரசனுடைய பிரதிநிதி அங்கிருந்தானா. அவனுடைய சின்னம் என்ன தெரியுமா? அவனுடைய சின்னம் வாள். அவனுடைய சின்னம் என்ன? வாள். சொல்லுங்க எல்லாம். பட்டயம். அப்படின்னு நிறுத்துறேன். வசனத்துக்கு வருவோமா? கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12லேருந்து 17 முடிய இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெர்கமு சபையை பற்றி. அங்கிருந்த அந்த ரோம அரசனுடைய பிரதிநிதியினுடைய கையில் என்ன இருந்துச்சு? அவனுடைய சின்னம் என்ன? வாள் சின்னம். இப்ப ஆண்டவர் பெர்கமு சபைக்கு தன்னை வெளிப்படுத்துறார். பெர்கமு சபையே, நான் எப்படிப்பட்டவர் வெளிப்படுத்துறார். வாசிங்க 2:12. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறார். எப்படி வெளிப்படுத்தினார் பார்த்தீங்களா? ரோம அரசனுடைய ஒரு பிரதிநிதி இருந்தானா பெர்கமு சபையில், அவனுடைய சின்னம் வாள் சின்னம். ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறாரு? சார், நம்முடைய ஆண்டவர் என்ன தேவன், எப்படிப்பட்டவங்க, எங்க எப்படி கிரியை செய்யணுச்சு தெரிந்தவர். அப்படி வெளிப்படுத்துவார். நான் யார் தெரியுமான்னு. இப்போ ஆண்டவர் பெர்கமு சபைக்கு வெளிப்படுத்துகிறாரு. நீ வாள் சின்னத்தை பயன்படுத்தக்கூடிய வாள் சின்னம், உனக்கு அது சின்னமாக இருக்கிறது. எனக்கும் என்னதான் இருக்குது? உங்ககிட்ட இருக்கிற வாள் இல்லை, எங்கிட்ட இருக்கிற வாள். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். பட்டை எடுத்துருவேன்.
நம்முடைய ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துறார் பார்த்தீங்களா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் நம்பி இருக்கிற தேவன், நான் நம்பி இருக்கிற தேவன் எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யாரு பட்டயத்தோடு இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? நானும் இப்படி தான் இருக்கிறேன் பாரு. ஆமென். அப்போ இந்த பெர்கமு சபைக்கு பெர்கமு பட்டணத்தினுடைய சூழ்நிலையை வைத்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இருபுறமும் பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, என் கையில் என்ன இருக்குது? இருபுறமும் பட்டயம். அப்படிப்பட்ட ஒரு பட்டயத்தை வச்சிருக்கிறேன். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் கிட்டத்தட்ட பட்டயம் என்பது 7 முறை பக்கம் வருது. அந்த 7 முறையில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 5 முறை கிறிஸ்துவிட்ட இருக்கிற அந்த பட்டயத்தை பற்றியே வருகிறது. 5 முறை கிறிஸ்துவிட்ட இருக்கிற பட்டயம் வருகிறது. அதாவது எப்படின்னா, பட்டயத்தை பற்றி 5 முறை வருகிறது. ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:16 அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வெளிப்படுத்த விசேஷம் 1:16 16. வெளிப்படுத்த விசேஷம் 2:12 இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. மூன்றாவது வெளிப்படுத்த விசேஷம் 2:16 என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். அடுத்தது நாலாவது வெளிப்படுத்த விசேஷம் 19:15 புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்பட்டது. ஐந்தாவது வெளிப்படுத்தின விசேஷம் 19:21 குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரியா? அப்போ எத்தனை முறை இந்த பட்டயம் கிறிஸ்துவனுடைய பட்டயமாக வருது? 5 முறை வருகிறது. அப்போ அவர் எப்படி தான் பட்டயத்தை உடையவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ பெர்கமு சபைக்கு இப்படி வெளிப்படுத்திட்டு அடுத்தது இப்போ பொதுவாக சபையை என்ன பண்ணுவார்? பாராட்டுவார் இல்லை? இப்போ பெர்கமு சபையை பாராட்டுறார். என்ன பாராட்டுறாரு? வாசிக்க. உன் கிரியைகளை 13ஆம் வசனம், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த வசனத்தினுடைய இதை பார்க்க போறேன். கவனிங்க. இந்த வசனத்தை நான் பார்த்தேன். முக்கியமான புக்ஸினுடைய காரியத்திலிருந்து எடுத்து வசனத்திற்கு விளக்கத்தை நான் பார்த்தேன். முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை, அதாவது பெர்கமு சபையின் கிரியைகளை, செயல்களை நான் என்ன செய்வேன்? அறிவேன். இல்லை, உன் கிரியைகளையும் உன் செயல்களையும் உன்னுடைய பணிகளையும் நான் என்ன செய்வேன்? அறிவேன். அந்த வசனத்தை என்னோட வாசிச்சே வாங்க. அடுத்தது நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், அந்த வசனத்தை வாசிங்க தங்கச்சி. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கிற இடத்தில், சாத்தானுடைய சிங்காசனமாய் இருக்கக்கூடிய இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி, நீ எங்க குடியிருக்கிற? சாத்தானுடைய சிங்காசனமா இருக்கக்கூடிய இடத்துல நீ குடியிருக்கிற. பெர்கமு அப்படின்னா அந்த பட்டணம் எப்படி? சாத்தான் இருக்கக்கூடிய இடம், அவனுடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய இடம். அங்க நீ குடியிருக்கிறது நான் அறிவேன். நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், ஆனா நீ என் நாமத்தை எப்படி இருக்கிற? பற்றி கொண்டிருக்கிற. ஆமென். கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒரு சபை, பக்தி உள்ள சபை இல்ல? வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான, இப்படி இருக்கிற சூழ்நிலையில சாத்தான் குடிகொண்டிருக்கிற அந்த இடத்துல எனக்கு உண்மையுள்ள ஒரு சாட்சி இருந்தான். கவனிங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உன் செயல்களை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட சூழலிலும் சாத்தான் குடியிருக்கிற சிங்காசனம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும் என் நாமத்தை எப்படி இருக்கிற?
இந்த செய்தியை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதில் உள்ள காரியங்கள் ஒருவேளை உங்களிடத்தில் ஏதாவது நன்மையாக இருந்தாலும், வசனத்தை பார்க்கும் பொழுது குறை இருந்தாலும் மாற்றிக்கொள்வது நல்லது பொதுவாக. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் நாமத்தை நீ எப்படி இருக்கிற? பற்றி கொண்டிருக்கிற. விடலை, என் நாமத்தை பிடிச்சிக்கிட்ட. பிடியில் ரொம்ப விசேஷமாக ஒரு பிடி சொல்லுவாங்க. என்ன பிடி? உடும்பு பிடியா. அப்போ பெர்கமு சபை எப்படி இருக்குது? உடும்பு பிடி. யாரும் நல்லா சொன்னாங்களே, உடும்பு பிடி. உடும்பு பிடியாக பிடிச்சிருக்குது. இயேசுவை, அவருடைய நாமத்தை பிடிச்சிருக்குது. அடுத்தது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இந்த இடத்துல என்னவா? உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியாய், எனக்கு நல்லா கவனிங்க, உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாளிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருப்பதையும் அறிந்திருக்கிறேன். உண்மையுள்ள ஒரு சாட்சி. அவன் பேர் என்ன? அந்திப்பா. அவனை கொன்னுட்டாங்க. அப்படி இருந்தும் நீ என்ன செய்த? நீ மறுதலிக்காமல் இருந்தாய். நல்லதுதானே? இந்த அந்திப்பா என்கிற பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, அதாவது இந்த பெயரின் அர்த்தம் ஏராளமானவர்களுக்கு எதிராய் நின்ற தனி மனிதன் என்பது பெயர். ஏராளமானவர்களுக்கு எதிராக நின்ற தனி மனிதன். சரி, அவனை என்ன செய்தாங்களா? கொன்னுட்டாங்களா. எப்படி கொன்னாங்க தெரியுமா? பின்னணி சொல்லுது. ஒரு எருது மாடு, அந்த மாதிரி ஒரு சிலை, உலோக தகடு, அது அப்படியே பழுக்க காய வச்சாங்களாம். அப்படி பழுக்க காய வச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த சில சமயங்களில் இந்த கோடலி இந்த இதெல்லாம் இது பண்ணும்போது அந்த தீயில வச்சு அப்படியே பழுக்க காய்ச்சுவாங்க பார்த்தீங்களா? இல்லை, அப்படி பார்க்கலையோ? போகல இல்லைன்னா சொல்லுங்க, ஒரு நாள் நம்ம போவோம், வேன் பிடிச்சி போகலாம். சரியா? அப்போ நல்லா என்ன சரி பழுக்க காய்ச்சி அப்படியே தகன்னு இருக்கும். அந்த மாதிரி பழுக்க காய்ச்சி உலோக தகடுங்க, பழுக்க காய்ச்சி அந்த எருதனுடைய அந்த உடல் மாதிரி செஞ்சு அவனை உள்ள விட்டு கொன்னாங்களாம். யார? அந்திப்பாவை. அப்படி அவனை கொன்னாலும் இவங்க என்ன பண்ணாங்களா? பெர்கமு சபையின் சோதனை மிகுதி. அங்கு சாத்தானை வணங்க ஒரு கூட்டம் நெருக்கினார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் என்ன செய்தார்கள்? எப்படி இருந்தாங்க? என்னை பற்றி விசுவாசத்தில் மறுதலியாமல். அதாவது விசுவாசத்தை விட்டுவிடவில்லை. கர்த்தருடைய நாமத்தை பற்றி இருந்தார்கள். இப்ப என்ன செய்தார்கள்? விசுவாசத்தை மறுதலியாமல் விட்டுவிடாமல் உறுதியாய் இருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்திப்பாவை அப்படி கொன்னுட்டாங்க, ஆனாலும் உறுதியாக இருந்தார்கள். சரி, அப்போ சபையை பாராட்டுறார், அப்ரிஷியேட் பண்ணுறார், நீ எல்லாம் இப்படி இருக்கிறேன்னு. நல்லா கவனிக்கணும். குற்றம் சாட்டப்படாத ரெண்டே சபை. ஒன்று உபத்திரவத்தின் மத்தியில் உண்மையாயிருந்த சிமிர்னா சபை. அடுத்தது தேவனிடத்தில் சாட்சி பெற்ற பிலதெல்பியா சபை. இந்த ரெண்டு சபை தான் வெளிப்படுத்தின விசேஷம். 7 சபையில் குற்றம் சாட்டப்படாத சபை. ஒரு பாஸ்டர் நான் பேசிட்டு இருந்தார், சொன்னார், இல்லை பாஸ்டர், எல்லா சபையும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, பிலதெல்பியா மட்டும்தான் குற்றம் சாட்டப்படலை, இதுலேயும் குறை இருக்குன்னார். சிமிர்னாவை நீங்கள் படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்க என்ன. அதுக்கு பிறகு அவர் பேசலை. சிமிர்னா சபை குற்றம் சாட்டப்படலை. ஆனால் பெர்கமு சபை பாராட்டிக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து நல்லா இந்த ஆகிலும் வருது பார்த்தீங்களா? இதுதாங்க பிரச்சனை. யாரோ ஒரு பையனை விசாரிக்க போகிறாங்க, மாப்பிள்ளை பார்க்குற அக்கம் பக்கத்தில் இருக்காங்க. பையன் எப்படி? ஐயோ பையன் நல்ல பையங்க, எந்த கெட்ட பழக்கம் இல்லைங்க, பீடி செட்லாம் குடிக்க மாட்டோம், தப்பே கிடையாது. சும்மாலாம் ஊரெல்லாம் சுற்ற மாட்டாங்க. யாரும் ஆனாங்கிறாங்க, நான் சொல்றதுக்கு முந்தைய ஆனா அவன்னா அதுக்கு பிறகு சொல்லும். ஆனா
அப்படின்னு என்னாச்சு? ஊருக்கு போயிட்டு வரணுங்கன்னு பேக் விட்டு போயிடுவாங்கல்ல. ஆனால் எப்பாச்சும் அந்த பையன் எப்பாவது சும்மா லைட்டாக தண்ணி அடிப்பான் கேள்விப்பட்டனுங்க. எனக்கு அவ்வளோ தெரியாது, நான் பார்த்தது இல்லைங்க. போச்சா? நம்ம நல்லா சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம்ல. இந்த ஆனான்னு வச்சு நம்ம பேசக்கூடாது, தெரியுங்களா? ஆனே பேசுங்க, ஆனான்னு பேசாதீங்க. அந்த ஆனா நமக்கு வேண்டாம், நல்லவங்களோ கெட்டவங்களோ. எனக்கு எங்கள் சொந்தக்காரர், ரொம்ப யாருன்னு சொல்ல, ரொம்ப நெருங்கின சொந்தம், என் ரத்த சம்மந்தப்பட்ட சொந்தம். அவங்களுக்கு பெண்ணு பார்க்குறதுக்கு பண்ணாங்க. ஒரு அதிகாரி போய் இது பண்ணும்போது அந்த அந்த குடும்பத்தில் உள்ள பெண்ணு, எங்கள் சொந்தக்காரரு அந்த பெண்ணை பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பயங்கரமாக சண்டை போட்டு திட்டி அனுப்பிட்டாங்க. இப்போ அங்கேருந்து பார்க்க அது கொடுத்து அந்த நீ பார்த்துருக்க அந்த அதிகாரிகிட்ட கேட்குறாங்களா, உலக மனுஷன் இந்த பிள்ளைகள் அந்த குடும்பம் எப்படிங்க? அந்த அதிகாரி என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்க? சொல்லுங்க. அவனுக்கு எங்களை திட்டியெல்லாம் அனுப்புனாங்கங்க, அப்படி தான் சொல்லியிருக்கணும். இல்லைங்க, நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க. நல்ல பிள்ளைகள் தான், நல்லா கவனிங்க. கோவப்பட்டாங்க திட்டி நம்ம ஒரு அப்படி அந்த குறைய முன்னால் வைக்கிறோம் பார்த்தீங்களா. நான் ரொம்ப சொன்னாங்க என்கிட்ட, என்னை அண்ணன்னு சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அந்த கல்யாணம் நடந்தது, நல்லா இருக்காங்க, எந்த பதிவுமே ரொம்ப நல்லவங்க தான். கோவப்பட்டாங்க, நல்லா கவனிங்க. ஒருத்தரை பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் இருக்கிற ஒரு குறையை வச்சு அவங்கள முடிவு பண்ணக்கூடாது. அதனால யாரை சொன்னாலும், யார் உங்களுக்கு வேண்டாதவங்களா இருக்கட்டு, ஒருத்தர் கேட்டு நல்ல பையங்க, நல்ல பிள்ளைங்க, அப்படியா உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க, பார்த்துருக்கேன். ரொம்ப தெரியாது, தெரியும், பார்த்துருக்கேன். நான் விசாரிக்கும் பொழுது அப்படி தான் சொல்லுவேன். தப்பே இருக்கும், சொல்லக்கூடாது. எங்க உண்மையை சொல்லணும்ல, அவங்க பாவம், நமக்கு எதுக்குங்க வம்புன்னு வேண்டாம். ஆனாலுங்கிறது சொல்லாதீங்க. வேண்டாங்கிற. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பெர்கமுவினுடைய குறையை சொல்றாரு. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்ப சொல்றாரு, நல்லா கவனிங்க. இப்ப கவனிக்கணும், இப்ப கவனிக்கணும். வாசிங்க தங்கச்சி. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும். அண்டர்லைன் பண்றீங்களா? அண்டர்லைன் பண்றீங்களான்னு கேட்க. என்னங்க? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதற்கும். கவனிங்க, நீங்க கவனிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதற்கு. திரும்பவும் சொல்றேன், கவனிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இடறுதலை. என்னங்க? இடறுதல். நல்லா கவனிங்க. பெர்கமு சபையை பேசிட்டு இருக்கிற கர்த்தர் எங்க போறாரு? பழைய ஏற்பாட்டுக்கு போறாருங்க. பழைய ஏற்பாட்டு அது என்னது? ஆதியாகம, யாத்ராம, லேவியாகம, எண்ணாகம், உபாகம். அதுக்கு பேர் என்ன? தோராவுக்கு போறாரு. இப்போ என்ன சொல்றாரு? நீ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடறலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன போட்ட? எதை போட்ட? எங்க உள்ளதை எங்க கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றார் பாரு. அங்க உள்ளது இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணுவதற்குரிய இடரலையும் போட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு போடும்படி பாலாக் என்பவருக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. பீலேயாமுடைய போதனையை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. கவனிங்க, எங்க பாராட்டினாருங்க, நல்லா பாராட்டினார். இப்ப என்ன சொல்றாரு? குறை சொல்றாரு. ஆனால் என்ன குறை?
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கவும் வேசித்தனம் பண்ணுவதற்கு இடரலா இருக்கக்கூடிய அந்த போதனையை யார் அந்த போதனை பண்ணினது? பீலையாம் தீர்க்கதரிசி. கவனிங்க, இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கவனிங்க, பீலையாம் தீர்க்கதரிசி யாருக்கு ஆலோசனை சொல்றான்? பாலாக், மோவாப்பினுடைய ராஜாவுக்கு சொல்றான். கவனிங்க, ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரியா? பீலானுடைய போதை கைக்கொள்ளும் உன்னிடத்தில் உண்டு. இந்த சம்பவம் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 25ஆம் அதிகாரங்களில் காணப்படுகிறது. நான் சொல்லும் பொழுது வாசிங்க. இப்போ 22, 25 2 அதிகாரத்தை நீங்கள் படிக்க முடியாது. இப்போ எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் வழியில் தங்களை எதிர்த்த ஜாதிகளை எல்லாம் முறியடித்து முன்னேறினாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் அப்படியே வாங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வழி நடத்தி வரும் பொழுது தங்களை எதிர்த்த எல்லா ஜனங்களையும் ஜாதிகளையும் முறியடித்து முன்னேறி நாட்டுக்கு சமீபமாய் வந்து நாட்டை பிடிக்க பக்கத்தில் வந்தது. இதை கண்ட மோவாபிய அரசனானவன் பாலாக் அவர்களை யுத்தத்தில் மேற்கொள்ள முடியாது என்று கண்டான். அவர்களை சபிப்பதற்கு பீலையாம் என்னும் தீர்க்கதரிசியை ஏராளமான வெகுமதிகளை வாக்கு பண்ணி அவனை அழைத்தான். அவனை கூப்பிட்டான். கவனிங்க, இப்போ பீலையாம் தீர்க்கதரிசி சொல்றான், நீ இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாது. இஸ்ரவேலை பீலையாமினுடைய போதனை பாருங்க. நீ இஸ்ரவேலை ஜெயிக்க முடியாது. தலகீழ நின்னால் ஜெயிக்க முடியாது. ஏன் ஜெயிக்க முடியாது தெரியுமா? ஏன் ஜெயிக்க முடியாது தெரியுமா? அவர்கள், கவனிங்க, அவர்கள் புறஜாதிகளோடு கலவாதிருந்து தனித்து வேறுபட்டு வாழுகிறவர்கள். ஆமென். சொல்றது யாரு? பீலையாம். யார்கிட்ட? மோவாப் ராஜா பாலாக். நீ அவனை ஜெயிக்க முடியாது, என்னால் சபிக்கவும் முடியாது. அங்க வின்னு ஆசீர்வதிக்க தான் முடியும். ஏன்? அவன் வந்து அந்நிய ஜாதிகளோடு மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்றான். பிரைஸ் எல்லாம். தனித்து வாசம் பண்றீங்களா? நான் கேட்குறேன், நீங்க தனித்து வாசம் பண்றீங்களா? எனக்கு சில துக்ககரமான காரியம் என்ன தெரியுமா? நான் ஓப்பனாக சொல்கிறேன். இது அநேக சமயம் நடக்குது. ஒரு சமயம் முருகன் கலையரங்கத்தில் ஒரு கல்யாணம், அதுக்கு முந்தின நிகழ்ச்சிகள்லாம் நடக்க என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனால் பாஸ்டர் ஜவுமணி போட்டு சீக்கிரம் போட்டு பாவம் நேரமாச்சுன்னாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. எல்லாம் இருங்கம்பாங்க, என்ன பாஸ்டர் போகிறீங்கம்பாங்க. ஆனால் இவங்க போங்கங்கிறாங்க. நான் போக மாட்டேன்ட்டேன். இல்லை பாஸ்டர் போகட்டு, விசுவாசிங்க, பயங்கரமான விசுவாசிங்க, என்னை துரத்தாத குறைய சொல்ற. நான் போயிட்டு எதையோ மறந்துட்டேன்னு திரும்ப வர்றேன். வந்தா என்னெல்லாமோ ஊற்றி வச்சிருக்காங்க. வார மிளகா, வெத்தலை, என்னெல்லாமோ ஊற்றி என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காங்க. நான் வந்து பார்த்தேன், நான் போகும்போது இல்லையே, இப்போ இருக்குது. இப்போ என்னை போச்சுனது எதுக்காக? இதுக்காகத்தான். அப்புறம் பாஸ்டர் இந்த ஃபங்க்ஷனுங்க எனக்கு முந்தின நாள் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போயிருங்க, ஏன்னா அடுத்த நாள் சொந்தக்காரெல்லாம் வருவாங்க. நாங்கள் இந்த பாலாக்கினுடைய இது செய்யணும் பார்த்தீங்களா, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, முந்தின நாள் வந்து போயிருங்க. இனிமேல் யாரும் அப்படி கூப்பிட்டீங்கன்னா பார்த்துக்குங்க. எழுதி முத்திரை போட்டு கொடுத்துட்றேன். சர்டிஃபிகேட் நம்ம ஒரு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். சர்டிஃபிகேட் கொடுத்துட்றேன். வரமாட்டேன், அந்த நாளில் நீங்கள் கூப்பிடுங்க, நான் வர்றேன்.
அதுக்கு முந்தின நாள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அடுத்த நாள் எங்கள் உரமர வர்றாங்க. உரையும் வரட்டு முறையும் வரட்டு, எனக்கு என்ன? நீ அன்னைக்கு கூப்பிடு, நான் வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறேன். சொந்தக்காரர் இருக்கட்டு பரவாயில்ல, எனக்கு நீ சோறு போட வேண்டாம், விடு. அதுதானே, நீ நல்லா உங்களை சோறு போட்டு கவனிக்கணும் தானே நீ செய்கிற. எங்க இது நிறைய தடவை நடந்திருக்குங்க, நிறைய தடவை நடந்திருக்கு. ஒரு தடவை ஒரு தம்பி சொன்ன, அப்படி பாஸ்டர் நான் செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லிட்டாங்க, நான் கிராமத்தில் போய் நான் அப்படி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னாங்க. ஷோ, எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க, அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த பாருங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க, யாராக இருந்தாலும் மாய்மாலம் பண்ணாதீங்கிறேன் நான். பாஸ்டம்மாக்கு சொந்தம் இல்லையா, எனக்கு சொந்தம் இல்லையா? கிறிஸ்துவை அறியாதவர்கள் இல்லையா? எங்கள் வீட்டுக்கு வந்து நான் போன்னு சொல்லிடுவேன்னா, வர சொல்லுவேன், அன்பு பாராட்டுவேன். நீ அவங்க கிரியைக்கு உன்னை அறியாமல் உட்பட்டுற பத்தியா, உன் குடும்பத்தில் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏத்துக்குங்க, நான் வேண்டான்னு சொல்லலைங்க, வேணுங்க. ஜாக்கிரதையா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நான் வேதனையோடு சொல்கிறேன், சும்மா இல்லை. இனிமேல் யாராவது ஒரு நிகழ்ச்சிக்கு எங்கள் சொந்தக்காரர், அந்த நாள் ஒரு நிகழ்ச்சி, சொந்தக்காரர் வர்றாங்க, முந்த நாள் வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு என்னை இனிமேல் யாருமே தயவு செய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டா சபையில் அறிவிப்பு கொடுப்பேன், என்னை இப்படி கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு அறிவிப்பு கொடுப்பேன். விட்டுருங்க, வேண்டாம், என்னை நீங்கள் கூப்பிடாதீங்க, என்னமோ செய்க சொந்தக்காரரை வச்சு. ஏங்க, எனக்கு வந்துங்க சொந்தக்கார வீட்டில் சில வேளைகளில் நீங்கள் பாசமாக இருக்கட்டு, கிறிஸ்தவங்களாக கூட இருப்பாங்க, பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, என்னால் போய் தங்க முடியாதுங்க. கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவ, என்னால் தங்க முடியாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தங்க முடியாது. நானும் பாசமாக எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? தங்க முடியாதுங்க. எங்கள் வீட்டில் சொந்தக்காரர் வருவாங்கங்க. ஏங்க, நானும் மனுஷன் தானே. பைபிள் என்ன சொல்லுது? பீலையாமனுடைய உபதேசம் அது. எவ்வளோ நேக்கா பண்ணுறான் பார்த்தீங்களா? கவனிங்க, இப்போ இந்த பீலையாம் சொல்கிறான், நீ இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, ஜெயிக்க முடியாது. நீ என்ன பண்ணு, நான் சொல்கிற ஒரு ஆலோசனை, அவன் தனித்து வாசம் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதுதான் ரகசியம், நீ ஜெயிக்க முடியாது, தனித்து வாசம் பண்ணுவான். ஆகையால் உமது பெண்கள் மூலமாய் அவர்களை வசப்படுத்தி கொள்ளும்படி அவன் போதித்தான். பாலோக் சந்தோஷப்பட்டு அவனுடைய ஆலோசனைப்படி செய்தான். பெண்கள் மூலமாக வசப்படுத்தி நீ என்ன பண்ணிரு, விலை பண்ணிரு. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அந்நிய ஜாதியோடு அந்நிய மக்களோடு கலந்துருவான். அவனுடைய போதனை பார்த்தீங்களா? பெர்கமு சபையில் சொல்கிறாங்க கர்த்தர். ஐயோ, நான் இதை வெளியே அந்த இது உட்காந்து அப்படியே நான் குறிப்பெடுத்துட்டு இருக்க 2-3 நாள் எடுத்தேன். அப்படியே ஒரு நடுக்கம் வந்துச்சு. என்ன பண்ணியிருக்கான் இந்த பாலாக்கு, சரியான பயலாக இருக்கான் பாருங்களா. இல்லை, அவனை குறித்து நம்ம பார்க்கும்பொழுது நம்ம வசனத்தை பார்ப்போம் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறான்? இஸ்ரவேலின் வாலிபர் மோவாபியரின் தேவனை பாகால் பேயோருக்கு பண்டிகை பலி விருந்துகளுக்கு அழைக்கப்பட்டனர். அங்கே அவர்கள் புசித்து குடித்து வெறித்திருக்கையில் இச்சை கொண்டிருந்த மோவாப்பிய பெண்கள் நடனமானிகள் இஸ்ரவேலின் மோவாப்பிய குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ணி அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டு என்ன செய்தார்கள்? சபையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லிவிங் டுகெதரு எனக்கு அது என்னென்னு தெரியவும் தெரியாது, சொன்னால் தான் தெரியும். கல்யாணத்துக்கு முந்தி பழகி அது அப்படிலாம் அது பார்த்துக்கலாம். கல்யாணம் மெதுவாக 10 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணி தோலியை உரிச்சிருவார் ஆண்டவர். என்ன விளையாட்டா? பாஸ்டர் பைத்தியம் இல்லை,
பாஸ்டருக்கு இல்லை, பாஸ்டருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, பாஸ்டருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆண்டவர் பொறுமையாக இருக்கார். என்னால் முடியலைங்க, சில வேளை நைட்டில் தூக்கம் வராது, உங்களுக்கு தெரியுமா? பாசமாக்க தெரியாது, எனக்கு தூக்கம் வராதுங்க, வேதனைப்படுவாங்க. ஏங்க எங்கெங்க சபை போயிட்டுருக்குது? பெர்கமு சபை போயிட்டுருக்குல்ல, இன்னைக்கு நடக்கிற சபையை பாருங்க, சூழ்நிலையை பாருங்க, அவனுடைய போதனையின் பாருங்க. எண்ணாகம் 25:1-2-9 வசனம். எண்ணாகம் 25:1-2-9 வசனம் வாசிங்க. இஸ்ரவேலர் எப்படிமா? இஸ்ரவேலர் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். கவனிங்க, இஸ்ரவேல் எப்படி இருந்தவங்க? தனித்து வாசம் பண்ணவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். சிலர் கல்யாணத்தில் எனக்கு பீலாக்கின் போதனை எனக்கு பண்ணுவாங்க, பீலையாபின் போதனை எனக்கு பண்ணுவாங்க. ஆமாங்க, அது சரியாக போயிடும் பாஸ்டர். அது மேரேஜ் பண்ணால் அது சரியாக உங்களுக்கு தெரியாது பாஸ்டர். யாருக்கு? எனக்கு தெரியாதான். நான் ஊழியத்தில் 45 வருஷம் இருக்குது, எனக்கு தெரியாது. ஒழுங்காக மரியாதை இருந்தால் சபைக்கு வரட்டு, இல்லையா வேண்டாங்க, பரவாயில்லைங்க. ஏங்க ஆண்டவர் போட்டு அடிச்சிட்டு இல்லை பாஸ்டருக்கு ப்ரெஷர் வந்து பாஸ்டர் எனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்க, எனக்கு அதான் பயன்படுக்கு. இல்லை நீ என்னமோ பண்ணி தொலை, உன்னை சொன்னாலும் கேட்க மாட்டேன், திருந்த மாட்டேன், வேற என்ன செய்ய முடியுது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மோவாப்பிய பெண்களோட வேசித்தனம் பண்ணினார். 2ஆம் வசனம், தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை கவனிங்க, அவர்கள் தங்களுக்கு தேவர்களுக்கு இட்ட பலியை விருந்து உண்ணும்படி ஜனங்களை பலித்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். உன்னை அறியாமலே நீ சில சொல்லுவாங்கங்க, இந்த பேய் பிடிச்சி வருவாங்க, சில பிசாசு பிடிச்சி அப்படியே பாம்பு மாதிரியே வந்துச்சு. அப்போ இங்கே ஷெட்டு போட்டிருக்கோம். அப்போ அது இங்கே பாரு, ஏன் வந்த? ஏசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்குறேன், ஏன் வந்த? அது என்ன சொல்லுமா? இவன் ஏன் சமூகத்துக்கு வந்தா, அதனால நான் பிடிச்சிட்டேன். துரத்துன பிறகு கேட்குறேன், நான் உள்ளே போகலைங்க, வெளியே தான் நின்னேன். கவனிங்க, நான் உள்ளே போகல. ஏடா விளையாடுறீங்களாடா? இல்லை என்னன்னு கேட்குறேன் நான். பாஸ் உயிரை கொடுத்து பேய ஓடு, ஏசு நாமத்தில் ஓடிப்போ. இந்த பாருங்க, மாய்மாலம் பண்ணாதீங்க யாராக இருந்தாலும், மாய்மாலம் பண்ணாதீங்கிற யாராக இருந்தாலும். கடைசியில் பாஸ் இது இழிச்சவாய், அதுக்கு உயிரை கொடுத்து பாஸ் இங்கேருந்து ஜாம் பண்ணி நெஞ்சு வலி வந்து 2 நாள் நான் கஷ்டம் பண்ணும் சரீரத்தில். சின்ன வயசாக இருந்தாலும் பரவாயில்ல, வயசில் உபாசம் இருந்து பாஸ்டர் நல்லா ஸ்ட்ராங்காக ஜாப் பண்ணுங்க, இல்லை ரோஸ்ட் ஸ்ட்ராங் ரோஸ்ட் போடுங்க, இந்த ரோஸ்ட்டு ஸ்ட்ராங்கா. ஏங்க நான் கேட்குறேன், மனசாட்சி இருக்கா? எத்தனை ஆண்டுடைய பிள்ளைகள் இருக்காங்க? அது ஏங்க கொஞ்சம் பேர் அப்படி அது ஒரு மாதிரி நீங்கள் வேற மாதிரி தனித்து வாசம் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். தப்பு இல்லையா சொல்லுங்க, இல்லை பேசாமல் இருக்கீங்க? நான் பேசுறது பிரசங்கம் பண்ணுறது தப்பா இல்லை சொல்கிறது தப்பா? தொலைச்சிடுவார் ஆண்டவர், ஜாக்கிரதையாக எது தப்புன்னு சொல்லிடாதீங்க. இது யாருடைய உபதேசம்? பீலையாமினுடைய உபதேசம். வசனம் சொல்லுது. 2வது வசனம் வாசிச்சிங்களே தங்கச்சி, இப்போ 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த வாதையினால் செத்தவர்கள் 24,000 பேர். ஆண்டவர் கொன்னு விடுவாருங்கிற இப்போ விளையாட்டு இல்லை, எந்த பாவத்துக்கும் இல்லை, எதிர்த்து நிற்கிற பாவம் ஆண்டவர் ஒன்றே இல்லை, விக்கிரகம் ஆகாது, அந்நிய கிரி ஆகாது. சில ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு முறை
திருநெல்வேலி பக்கம் ஒரு அம்மா வைராக்கியமாக இருந்ததை நான் கேள்விப்பட்டு அப்படியே என் கண் கலங்கிச்சு. சாகக்கூடிய சூழ்நிலை வந்தனே, அப்படி செய் இப்படி செய்யினாங்க, முடியாதுங்க, செத்தாலும் இயேசு தான் வாழ்ந்தாங்க. அதாங்க வாழ்க்கை, அதாங்க. இயேசு கிறிஸ்துவுக்காக நீ வைராக்கியமாக வாழும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் உனக்கு இடம் உண்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, இந்த போதனையை என்ன செஞ்சா அப்படியா பீலையாம் தீர்க்கதரிசி பாலாக்கு சொன்னான். நல்ல ஐடியாவா இருக்கு பார்த்தீங்களா? ஏன் ஜெயிக்க முடியாது? இஸ்ரவேலை நெருங்க முடியாது. இந்த பாவத்தை செய்தோன்னே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சு, இல்லை ஆண்டவர் அடிச்சாரு, அவர்கள் பாவம் செய்தார்கள். இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இப்போ வாசிச்ச வசனம் தான் தங்கச்சி, 2:14 ஆகிலும் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும். என்னங்க சோத்திரம் பண்ணிட்டு நான் சாப்பிட்டேனுங்க. எப்படிங்க சோத்திரம் பண்ணி சாப்பிட்டேன். அப்புறம் வர்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. வர்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சும்மா இருக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வேளை பையன் மருமகளாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர், அவங்க அவன் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி நடக்கிறா, அப்படி தான் கூப்பிடுங்க, நான் வரேன் வீட்டுக்கு. என்னங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறேன். ஏங்க இன்னைக்கு காலையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது குடும்பத்தை பாருன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்கே பாருங்க, குடும்பங்கிற வட்டத்துக்குள்ள ஏன் குடும்பம், நான் பாஸ்டர்மா, பில்லி குடும்பம், ஜேசன் குடும்பம், சார்ல்ஸ் குடும்பம், எங்கள் குடும்பம் அப்படின்னா எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் மாமா மச்சான், அதெல்லாம் இல்லை, ஏன் குடும்பம். நான் சொல்கிறேன் சார் தானே, என் குடும்பத்து வட்டத்துக்குள்ள யாரும் வரக்கூடாது. என்ன சொல்லுங்க சொல்லுங்க, என் குடும்பத்து வட்டத்துக்குள்ள, என்ன இல்லை உங்களை, என் குடும்பத்து வட்டத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. எங்க குடும்பங்க வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. அப்படி இருந்து பாருங்களேன். எனக்கெல்லாம் என் பிள்ளைகள் என்னையே சத்தம் போடவும் தெரியணும். எதுவுமே ஒரு அளவுக்கு சொந்தம் வேணுங்க. நானும் போகிறேனுங்க, நானும் சொந்தம் போகிறேனுங்க, நானும் போயிட்டு வரேனுங்க, நானும் செய்கிறேங்க, கஷ்டப்படுவேங்க, சில சமயம் அவமானம் கூட படலாங்க, அதெல்லாம் வேறங்க பிரச்சனைங்க. சரி, வசனம் சொல்லுது, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும். கவனிங்க, ஒன்று விரல் விட்டுங்க, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமின் போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. யாரை பார்த்து சொல்றாரு? பெர்கமுசம் உன்னிடத்தில். அதுதான் எங்க இருந்து எங்க ஆண்டவர் முடிச்சு போடுறாரு பாருங்க. அந்த போதனை உன்னிடத்தில் உண்டு, மகனே மகளை ஜாக்கிரதை. அதான் இது பெர்கமு சபைக்கு உண்டுங்கிறாரு. உண்டு உன்னிடத்தில் இந்த போதனை, அதை ஏற்றுக்கொள்றாங்க. முடியுமா? அடுத்தது உண்டு. அடுத்தது அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிற. இரண்டாவது இன்னொன்னு இருக்குது உங்கள்கிட்ட. நிக்கோலாய் மதஸ்தனுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இந்த கொள்கை அப்படின்னா என்னன்னா, உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இந்த கொள்கை பணிவிடை செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஊழியக்காரர் சபையை ஒரு ஸ்தாபனமாக மாற்றி அரசாங்கத்தை போல் ஆளுகை முறையை அதற்குள் புகுத்து தங்களை சபையாரை ஆளும் தலைவர்களாக உண்டு பண்ணினார்கள். சபையை என்ன பண்ணாங்க? கவர்மெண்ட் மாதிரி மாற்றி தங்களை ஆளும் தலைவர்களாக. ரொம்ப இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கணும், நான் பாஸ்டர், நான் ஒரு கவர்மெண்ட் இது மாதிரி பெரிய ஆளும் தலைவர் மாதிரி இருந்துட்டு எனக்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்கணும். நான் அவங்கள மரியாதை கொடுக்க முடியாது. அப்படின்னு என்னை மறைக்காதீங்க, நான் சொல்லலைங்க, அவங்க பெர்கமு சபை சொல்ல நீங்கள் என்னை மறைக்கிறீங்க, சரியா? எப்படி இருக்கணும்? மரியாதை கொடுக்கணும்.
தலைவர் மாதிரி, அரசாங்கம் மாதிரி. இது நிக்கோலாய் மதத்தில் ஒரு கொள்கை. அது இல்லாமல் இச்சையின்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம். இதுவும் ஒன்னிடத்தில் உண்டு. அந்த அளவுக்கு அதிகமாக ஊழியக்காரனுக்கு மரியாதை கொடுத்தா ஆண்டவருக்கு பிடிக்காது. நான் சொல்கிறேன் சரியா? சிலது ஏற்றுக்க மாட்டீங்க, ஏற்றுக்காட்டி போங்க, எனக்கு என்ன. பெரிய இவர் நான் சில முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனில் போயிருக்கும், சில ஊழியக்காரர் விசுவாசி நடந்துக்கிற முறை அப்படி பார்ப்பேன். நான் பார்க்காத மாதிரி பார்ப்பேன். நான் அப்படி பார்ப்பேன். பாஸ்டர் தோத்திரமே போட மாட்டாங்க. பாவம், ஏழை விசுவாசி. அப்படி இவர் பெரிய ராஜா துறை, இவர் தோத்திரம் போட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நீங்கள் தோத்திரம் போடுறீங்க, எல்லாம் உனக்கு எவ்வளோ இருக்கும், நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா இப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவர் தாங்க நல்ல ஊழியக்காரங்க. அவர் ஸ்தோத்திரம். அவர் எங்கெல்லாம் பேசுகிறாரு. ஒருத்தர் சொன்னாங்களே, நம்ம பாஸ்டர்னா ஒரு சில நாட்டுக்கு தான் நான் போயிருக்காரு, அவர் எத்தனை நாட்டுக்கு போயிருக்காரு. என்னங்க அந்த கொள்கை இருக்குது. யார்கிட்ட? பெர்கமு சபையில் இருக்குது. சரி, அடுத்தது இப்படிப்பட்ட காரியங்களும் அவர்களிடத்தில் உண்டு. சொல்லிட்டு இப்ப பெர்கமு சபை பாராட்டினாரு, குறைய சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? அதை நான் வெறுக்கிறேன் சொல்றாரு. இங்க பாருங்க, ஆண்டவர் வெறுக்கிற காரியம் உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? தெரியலையான்னு கேட்குறேன். தெரியுது. வெறுக்கிற காரியம் தெரியுதா? தெரியுது. உங்க நன்மைக்காக சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமில்லை. பாதிக்கப்படுறது உங்க குடும்பத்தில் பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்படுவாங்க. சரி, ரைட், நான் வெறுக்கிறேன். இப்போ அடுத்த வசனம், நீ மனம் திரும்பு. இப்போ அடுத்து என்ன சொல்றாரு? பரவாயில்ல, இப்போ என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பு. எப்படி பார்த்தீங்களா ஆண்டவருடைய இரக்கத்தை? பார்த்தீங்களா? செஞ்சிட்டியா இல்ல? கர்த்தர் சொல்றாரு, பரவாயில்ல, நீ என்ன செய்து? மனம் திரும்பு. மாட்டேன், மனம் திரும்பு, மாட்டேன். கோபத்தில் பிள்ளைகளை, சின்ன பிள்ளைகளை கர்த்தரால் படைக்க, எருமை மாடு அப்படின்னாலும் பிசாசுலாம் சொல்லி திட்டுறவங்கலாம் உண்டுங்க, தெரியுமா? நான் தேவ சாயில படைக்கப்பட்டது. என் பிள்ளைகளையோ என் பேர பிள்ளைகளையோ என் எருமை மாடுன்னு என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நான் சொல்ல முடியுமா? யாரோ சொல்லியிருக்கீங்களோ? சொன்னாலும் சொல்லியிருப்பீங்க போல் இருக்கு. ஒரு மாதிரி பேசவே மாட்டேன். இந்த பட்டப்பெயர் வச்சு கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதுவே எனக்கு பிடிக்காது. கருவாயன் ஒருத்தர் ஒரு விசுவாசி நம்ம சபைக்கு வந்தவங்க, அந்த கருவாயன் கடை இருக்குது பார்த்தீங்களா சிஸ்டர், நில்லுங்க என்ன, அவங்க குடிமங்கலத்தில் உள்ளவங்க. என்ன சொன்னீங்க? கருவாயன். ஏன்னு கேட்டு என்னை திட்டுற மாதிரி இருக்கு. நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னேன், அப்படி சொல்லாதீங்கன்னு. இல்லை, அவன் அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க குடிமங்கலத்தில் உள்ளவங்க. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. இல்லை, இந்த பட்டப்பெயர் வச்சு கூப்பிடுறது. அந்த குண்டனா சபையில் பேர் இல்லைங்க, இப்படி பேர். அது சாதாரண குண்டன் இல்லை, கருங்குண்டனா. ஏங்க, தேவ சாயில படைக்கப்பட்டிருக்கு. அவன் நெட்டைனா, இந்த குட்டைனா, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இனிமேல் யாராவது என்கிட்ட வந்து கருவாயன்னு சொன்னீங்கன்னா பார்த்துக்குங்க. கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்தா இருந்தாலும் பரவாயில்ல, நீ மனம் திரும்பி மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. நீ மனம் திரும்பிடு. நீ இப்ப செய்தல்ல, இதுல இருந்து மனம் திரும்பிடு. ஒண்ணுமில்ல, அப்பே கிடையாது. நீ மனம் திரும்பிடு, பரவாயில்ல. நான் உன்னை ஏதாவது பேசிட்டாலும் ஒன்றுனாலும், சார் நம்ம பேசணும், தப்பு தான் அப்படின்ட்டு நான் உடனே மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவர்கிட்ட, மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரை அப்படின்னு. சின்ன கோவமாப்பட்டாலும் இருந்து என்னை மன்னியும் ஆண்டவரை அப்படின்னு மன்னிப்பு கேட்டுருவேன். சரியா? அப்ப நீ மனம் திரும்பாவிட்டால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். யார் இடத்துல?
இப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்களிடத்தில், யாரிடத்திலே மனம் திரும்பாதவர்களிடத்தில், யாரிடத்தில் இப்படிப்பட்ட பீலையாமனுடைய உபதேசத்தை கை கொண்டு நடக்கக்கூடிய மக்களிடத்திலே, பெர்கமு சபையில் உள்ள இந்த உபதேசத்தை கை கொண்டு இருக்கிறவர்களிடத்திலே நான் வந்து என்ன பண்ணுவேன்? வாயின் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேன். பட்டயத்தை உடையவர் பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவேங்கிறார். எதிரிகளிடத்தில் இல்லை, உங்ககிட்ட அப்படிங்கிறார். சரி, நீ மனம் திரும்ப, இல்லாவிட்டால் என் வாயின் பட்டயத்தால் என்ன செய்வேன் சொல்லிட்டு இப்போ கடைசியாக முடிக்க போகிறார். நானும் முடிக்க போகிறேன், அவரும் முடிக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இப்ப என்ன யாருன்னு வெளிப்படுத்தினாரு? சபையை பாராட்டினாரு, குறைய சொன்னாரு, மனம் திரும்புன்னு சொன்னாரு, இல்லைன்னா உனக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜெயங்கொண்டு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நல்ல கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? வெகுமதி கொடுப்பேன், உனக்கு என்ன தருவேன்? ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இல்லை உனக்கு ஒரு பெரிய கிஃப்டே தர்றேன் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, அவனுக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? நல்லா கவனிங்க கொஞ்சம். இப்ப என்னை பாருங்களேன். இப்ப இந்த ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, நில்லுங்க. இப்ப என்னை பாருங்களேன் கொஞ்சம். ஏன் மறைவான மன்னாவை கொடுக்கிறாரு, புசிக்க கொடுக்கிறாரு? இல்லை, அது உண்மைதாம்மா, நான் ஏற்றுக்கிறேன். தேவதூதர்கள் ஆகார், அது உண்மை, 100க்கு 100 உண்மை. இல்லை, ஏன் கொடுக்குறாரு மறைவான மன்னாவை? ஏன் கொடுக்குறாரு? புசிக்க. சொல்லுங்க, நல்லா கவனிங்க. ஏன்னா கொஞ்சம் கண்டுபிடிங்க பார்ப்போம். பிரசங்கம் பண்ணனே இப்போ நானே சொல்கிறேன். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்காமல் இருந்த உனக்கு புசிக்கிறதுக்கு நான் ஒன்று கொடுக்குறேன், மறைவான மன்னா. கரங்களை தட்டி கத்திர மயப்படுத்துங்க. இதை நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் ஏன் மறைவான மன்னான்னு சொல்கிறார்? சரி, அது மகா சொன்னது மாதிரி, சுந்தரி சொன்னது மாதிரி, அது தேவதூதருடைய அப்பம், பரலோகத்தின் இருந்து கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அது மறைவான மன்னாவா? அந்த மன்னாவை காட்டிலும் சிறந்ததை சொல்கிறேன். அந்த மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்குறேன். ஏன்? நீ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்ன செய்யலை, புசிக்காதனால உனக்கு ஜெயங்கொள்கிற உனக்கு அந்த மன்னாவை புசிக்க கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அடுத்தது அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும், அடுத்தது வெண்மையான குறிக்கல்லையும், அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும், அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும், அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது. புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றார். ஆமென். கவனிங்க, மறைவான மன்னா. ரெண்டாவது ஒரு வெள்ளைக்கல். அந்த வெள்ளைக்கல்ல அந்த கல்லை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர் தவிர வேற ஒருவரும் அறியாத, அவனுக்கு மட்டும் தெரிகிறபடி ஒரு நாமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். வெள்ளைக்கல். இது எதுக்கு அடையாளம்னு வில்லியம் பார்க்லே அப்படிங்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் கமெண்ட்ரி வால்யூமாக எழுதியிருக்கார். நான் ஒரே ஒரு வெளிப்படுத்துதலுடைய வால்யூம் பில்லி எனக்கு டாடி பழைய இது புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, புது புக்ஸ் பைபிள் எல்லாம் இருக்கு. வில்லியம் பார்க்லே, ஐயோ அதை விட்டுறாத பில்லி, உடனே வாங்கிடு அப்படின்னு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தான். எனக்கு ரொம்ப ஆசை. வில்லியம் பார்க்லே யாருங்க? அந்த வில்லியம் சரியா நீங்கள் மறந்துடுறீங்க, எங்கேயோ கவனம் போகுது. சின்ன பிள்ளைகள் விளையாண்டுட்டு போகிறாங்க, விடுங்க. வில்லியம் பார்க்லே அவர் சொல்கிறாரு, இந்த வெள்ளைக்கல் என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுவாங்களாம். நீ குற்றம் சாட்டப்படாதவன், நிரபராதி, நீ நல்லவன் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இன்னொரு பக்கம் நீ குற்றம் சாட்டப்பட்டாய், நீ குற்றவாளி அப்படின்னு. அப்போ நிரபராதியாக இருக்கக்கூடிய நல்லவனுக்கு தீர்ப்பு வெள்ளைக்கல்லில் எழுதுவாங்களாம். நான் சொல்லலை, வில்லியம் பார்க்லே.
வெள்ளைக்கல்ல எழுதுவாங்களாம். வெள்ளைக்கல்ல எழுதி கொடுப்பாங்க. நீ குற்றவாளி என்பவருக்கு எந்த கல்ல எழுதுவாங்களே, இந்த பார்த்தீங்களா ஒரு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கருப்பு கல்லை எழுதி நீ குற்றம் செய்தாய், உனக்கு தண்டனை உண்டு. வெள்ளைக்கல்ல உனக்கு தண்டனை இல்லை, நீ நிரபராதி, நீ நல்லவன்னு வெள்ளைக்கல்ல எழுதுவாங்க. கருப்பு கல்ல நீ குற்றவாளின்னு எழுதுவாங்களாம். இது அந்த காலத்தில் நீதிமன்றத்தில் உள்ள ஒரு தீர்ப்பு வழங்கும் பொழுது கொடுக்கப்படுமா. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற மக்கள் புறஜாதிகள் வெள்ளைக்கல்ல என்ன பண்ணுவாங்களாம், ஏதாவது ஒரு அந்நிய தெய்வத்தின் விக்கிரகத்தினுடைய பெயரை எழுதி தாயத்தை மாதிரி அணிந்து கொள்ளுகிற ஒரு பழக்கம் உண்டாம். இப்போ இயேசு சொல்கிறாரு, எல்லாத்தையும் தூக்கி போடு, நான் உனக்கு ஒரு வெள்ளைக்கல்ல கொடுக்குறேன், அந்த கல்லில் ஒருவரும் அறியாத உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஒரு பெயரை எழுதி, வேற யாருக்கும் தெரியாது, இதை வாங்கி கொள்ளுகிற உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நிரபராதின்னு வாங்கினவன் அவனுக்கு தெரியும், வெள்ளைக்கல்லில் வெள்ளைக்கல் பார்த்தாலே தெரியும், ஓ இவன் நிரபராதி, இவனுக்கு விடுதலை உண்டு, இவன் பிழைச்சிருவான் அப்படின்னு. கருப்பு கல்லில் எழுதுனா அவன் குற்றவாளின்னு தெரியும். இப்போ நீ ஜெயம் கொள்ளுகிறபடினால் மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, வெள்ளைக்கல்லில் என்ன செய்கிறேன், ஒரு நாமத்தை எழுதுறேன், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது, இந்த வெள்ளைக்கல்ல வாங்குற உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஒரு நாமத்தை எழுதி கொடுக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ சின்ன வெள்ளைக்கல்ல எழுதின பேரை எழுதினதெல்லாம் நீ சுமந்துக்கிட்டு இருக்கா, தூக்கி போடு, என் நாமத்தை எழுது. ஆமென். கல்லில் உன் பேரை நான் எழுதி கொடுக்குறேன். ஆமென். அந்த வெள்ளைக்கல். அப்போ ஆண்டவர் ஜெயம் கொள்ளும் பொழுது அவனுக்கு புசிக்க கொடுக்கிறது மறைவான மன்னா. அடுத்தது அது மட்டுமல்ல, ஒரு வெள்ளைக்கல், நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், நீ நல்லவன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாத ஒரு பேரை அவனுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு புதிய நாமத்தை கொடுக்குறாராம். எதில்? வெள்ளைக்கல்ல. நம்ம ஆண்டவர் ஒரு புதிய பேரை கொடுப்பாரு பார்த்தீங்களா. ஆபிராம், ஆபிரகாம் சொன்னாரா, யாக்கோபு, இஸ்ரவேல். அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வெள்ளைக்கல்ல உனக்கு பழைய பேர்ல புது பேர் எழுதுற. ஆமீன். புதிய நாமத்தை கொடுக்கிறேன். அப்படியே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் புசிக்கிறதுக்கு மறைவான மன்னாவையும் வெள்ளைக்கல்ல எழுதப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிற கடவுளாக கர்த்தராக இருக்கிறார். பெர்கமு சபைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து நிறைவு செய்கிறார். நானும் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து இந்த ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கை. இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? இந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு? பாவத்தின் பிடி சிக்கி நான் தவி தேவாவும் பெண்ணினால் மன்னித்தீ. தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும். நொறுக்கும் உடையும் மழையும் உமக்கே உகந்த தூய சரீரமா. ஐம்பொறிகளையும் உமக்கும் நடக்கும் இயேசுவே ஆவியால் நிரப்பும். வெற்றி வாழ்க்கையுள்ள மகனாய் திகழ அக்கினி என்னெல்லாம் நிரக்கும். வீட்டிலும் ஊரிலும் செல்லும்
மேசியா வருகை வரையில் பலரை சிலுவைக்கு அழைக்க எவிடும். முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உனக்கும் உமக்கும் எனக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. வருகின்ற வாரம் திருவிருந்து ஆராதனை. வருகின்ற வாரம் 7 சபையில் ஒரு சபை குறித்து நான் பேச போகிறதில்ல. வேறு செய்தி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மட்டும், முதல் ஞாயிற்றுக்கிழமை வேறு செய்தி கொடுப்பேன். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ஒரு வேளை பெண்டிகாஸ்ட் டே வரும், ஒரு வேளை அதை பற்றி பேசுவேன். தொடர்ந்து மறுபடியும் அதெல்லாம் முடித்த பிறகு நான் தொடர்ந்து 7 சபை குறித்து தொடர்ந்து பேசுவேன். அடுத்த வாரம் திருவிருந்து ஆராதனை எல்லாம் தவறாமல் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான அந்த நல்ல ஆராதனை நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி நீர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். உம்மை பாடி துதித்து ஆராதிக்கும் பொழுது எங்களுக்குள் ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் பொங்கியது. எங்களுக்குள் உண்மையாகவே ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஆண்டவரே, ஒரு ஆவியிலே ஒரு விடுதலையை உணரும்படி கர்த்தர் கிருபை செய்தீர். செய்தியை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்க வேண்டிய காரியத்தில் எச்சரித்தீர். ஆண்டவரை தேற்ற வேண்டிய காரியத்தில் தேற்றினீர். பாராட்டுகிற இடத்துல பாராட்டினீர். மனம் திரும்ப வேண்டிய இடத்துல மனம் திரும்பணும்னு சொன்னீர். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதை போல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் திருந்தி ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இன்றைக்கு பெர்கமு சபையை பற்றி தெரிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளுக்கா ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசமபாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறோம். காணிக்கைகள் உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து இதற்குரிய பிரதிபலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டின் ஆகாரம், அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். அவருடைய வருமானங்களை வர்த்திக்க செய்யும். பண தேவைகள், பொருள் தேவைகளை சந்திப்பீராக. நல்ல சரீர சுகபல ஆரோக்கியம் தந்து பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை